ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வ்ளாகு காலையிலேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி சிம்பிளாக உப்புமா தான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. சிட்டு தூங்கிட்டு இருந்தானுங்களா, அதனால் பெட்டு வந்து சரி பண்ணலை. அவனுங்க எந்திரிச்சதுக்கப்புறமா பெட்டெல்லாம் அடித்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. காலையிலலாம் ஞாபகம் இல்லை, பசங்களுக்குமே கூட ஞாபகம் இல்லை போல், இல்லைன்னா அவங்க காலையிலே விஷ் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் திடீர்னு ஐயோ இன்றைக்கி அவர் பர்த்டே ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி சிம்பிளாக ஏதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பசங்க இருந்தாங்கன்னா எப்படியுமே நைட்டு ஒரு கேக் வாங்கிடுவாங்க. அப்படி நான் வாங்கி அனுப்புகிறேன்னா வேணாண்டா, 2 பேருக்குமே இனிப்பு ரொம்ப சாப்பிட வேண்டாம், அதனால நீ ஒன்றும் வாங்கி அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு பாசிப்பருப்பு, கொஞ்சமாக ஜவ்வரிசி, நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதை அலசிக்கணும். ரைஸ் வந்து வைக்க போகிறேன். அது கூடவே பாயசத்துக்கும் சேர்த்து வேக வச்சுட்டு போகிறேன். சாதம் கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ பருப்பு வேக வைக்க போகிறப்பயோ உருளைக்கிழங்கு இன்றைக்கி சமைக்க போகிறதில்ல, ஆனால் வேக வச்சுட்டா மறுநாளுக்கு எப்பயோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு இது அலசிட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், 3 உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ அது பாட்டு வெந்துட்டுருக்கும். குழம்பு வந்து இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டுட்டு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு புளி ஊற வச்சிடலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே கூட உரித்து வச்சிட போகிறேன். பயங்கரமாக வேர்க்குது இப்போல்லாம். ஒரு நாளைக்கு 2 தடவை குளித்தா கூட நல்லாயிருக்கும் போல், அந்த அளவுக்கு கசகசான்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பாதி வேலை முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குழம்புக்கு வந்து தேங்காய், கொஞ்சம் சோம்பு, வெங்காய வடகம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சி வச்சிட போகிறேன். சிம்பிளான ஒரு வாழைக்காய் ஃப்ரை. பேனில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ண வாழைக்காயை இது கூட சேர்த்து அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் ஸ்டவ் ஆனில் இல்லை. நல்லா இந்த மாதிரி பிரட்டிடலாம். 2-3 பாத்திரம்லாம் பண்ண வேண்டாம். எந்த பேனில் ஃப்ரை பண்ணுறோமோ அதுலேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஸோ பாருங்கள், இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்லேயே வச்சுட்டு நடுவில் திருப்பி மட்டும் விட்டுட்டு சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், திறந்து நடுவில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளே நமக்கு இங்கே குக்கருமே கூட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். சாதம் பாருங்கள் கீழே சூப்பராக ரெடி. இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாதம் வெந்துருச்சு. மூடி வச்சுட்டோன்னா அப்படியே சாப்பிட்ற வரைக்கும் நல்லா சூடாகவே இருக்கும் சாதமும். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கிளாஸ் இதில் எடுத்துட்டேன். இந்த இதில் தான் பாயசம் வைக்க போகிறேன். பருப்பையும் இதில் மாற்றிட்டேன். ஸோ அந்த பக்கம் வாழைக்காய் வெந்துட்டுருக்கு, இந்த பக்கம் பாயசம் ரெடி பண்ணலாம். வெல்லம் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. நான் அப்புறமா தான் பார்த்தேன், வெல்லம் போட்டு தான் இந்த பாயசம் செய்வோம். ஸோ அதனால் கொஞ்சம் ரா சுகர் இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு பருப்பு எடுத்திருந்தேன் இல்லையா, 1/2 கப் அளவுக்கு ரா சுகர் சேர்த்துருக்கேன். நார்மல் சுகர் இல்லை, ரா சுகர்னே வாங்கியிருந்தார் ஹஸ்பண்ட். ஸோ அது இருந்தது. இதனால் சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். இதுவுமே கூட சிம்மில் தான் வச்சுருக்கேன். கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம், அதை வந்து மைக்ரோவேவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால தான் ரா சுகர் சேர்த்துருக்கேன். பத்தாததுக்கு கொஞ்சமாக அந்த வெல்லம் இருந்ததையும் கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து கோகோனட் மில்க் பவுடர் தான் என்கிட்ட இருந்தது. அதனால் ஒரு பேக்கெட் அந்த மேகி கோகோனட் மில்க் பவுடர் வெதுன்னு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன், 1 கப்பு தண்ணியில். இப்போ பாயசத்துக்கு நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நிறைய தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். முந்திரி பருப்பு காலி ஆகிடுச்சு என்கிட்ட. கிஸ்மிஸ் இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ கிஸ்மிஸ் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா சாரப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாதாமுமே கூட இருக்குது, அது வந்து அப்படியே பச்சையாகவே பொடியாக கட் பண்ணி லாஸ்ட்டாக சேர்த்துருவேன். ஸோ அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து பாயசத்தில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தேன், அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதான், பாயசம் கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. சிட்டுக்கு பாருங்கள் ஹேர் கட் பண்ணிவிட்டு ரொம்ப பாவமாகிடுச்சு. அவன் கண்ணுக்கு கீழே லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் மொத்தமாகவே மூஞ்சில் இருக்க முடியெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போது குழம்பு தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ தான் கத்திரிக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல கட் பண்ணால் கருத்துரும் இல்லையா, அதனால். ஸோ எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். ஒரு மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிறேன்.
கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது பூண்டு பல், நல்லா வதக்கிடலாம். இது கூட இப்போது 5-6 வெண்டைக்காய், 3 கத்திரிக்காய், அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் பாட்டிலில் காலி ஆகிடுச்சு, இருந்தது அப்படியே கவுத்துட்டேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் மசாலா சேர்க்குறதுனால. கருவை விடாமல் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்து அரைச்சிருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருந்தேன். மிக்ஸி ஜாரும் அலசி தண்ணி சேர்த்தாச்சு. வெல்லம் கொஞ்சம் சேர்த்தேன், அதுவுமே கூட வீடியோ எடுக்க மறந்துட்டேன். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எடுத்து சின்ன பர்னரில் வச்சிட போகிறேன். நல்லா சிம்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். குழம்பும் கொஞ்சம் வற்றி வரும். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெந்தயம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. காலையில் வந்து வெறும் வயிறில் அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துட்டு தண்ணி குடிச்சிருவேன். சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் இப்போ இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. எனக்கு இன்னும் டாக்டர் டேப்லெட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணல, டேப்லெட் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, பார்டரில் தான் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு வந்திருக்காரு, பால், முட்டை, தயிர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிட்டிட்டு சாப்பிட கூப்பிட்டுட்ருக்கேன், அப்படிலேருந்து வரல. ஸோ முட்டை வந்துருச்சு, பாயில் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது தான். குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வந்தோடனே முதல் வேலையாக முட்டை வேகிறதுக்கு வச்சுட்டேன். சாதம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், சரி சாப்பிட கூப்பிட்டா வரல இவனுங்க. முட்டை தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அதனால் என்ன கொடுக்குற வரைக்கும் கிச்சன்லேயே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. பாவம் சிட்டுக்கு டாக்டர் முட்டை கொடுக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து நான் வீட்லேயும் முட்டையே வாங்கலை. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாச்சு முட்டை வாங்கி, இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் 2 பேரும் பாருங்கள் முட்டை வேக வைக்கிற இடத்துல கிளியே உட்காந்துருக்கானுங்க. க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, பாவமாகவும் இருக்குது. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார், கொஞ்சம் வாழைப்பழம், அதெல்லாம் பால், தயிர், முட்டை கூட. கீழே எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தார். ஸோ முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. கூழ் வத்தல் வந்து கொஞ்சமாக மைக்ரோவேவில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளேயே ரெடி ஆகிடும். பார்க்குறப்பே தெரியும், பொரிஞ்சு வர்றப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ எண்ணெயும் தேவையில்லை, கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஆனாலும் ஓகே. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பர்த்டே லஞ்ச் ரெடி பாருங்கள். இது போக தயிர், கேரட் பீன்ஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படம்லாம் பார்த்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து சிட்டு டெட்டு கூட ப்ளே டைம், டெய்லியுமே அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடணும். இப்படி தான் ஆட்டம் காட்டுவானுங்க. Sit
ஸோ அவங்க கூட விளையாடிலாம் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட மணி 7 ஆகுது. டின்னர் முடிச்சிட்டேன். பாக்கி இந்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். மறுநாள் வந்து பழைய சாதமாக சாப்பிட்டுக்கலாம். கையில் கழுவ வேண்டிய பாத்திரம் கழுவிட்டு பாக்கி இதை மிஷினில் லோட் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சேர்ந்த பாத்திரம் இது. ஸோ இதையும் ஆன் பண்ணிவிட்டு சாயங்காலம் துவைக்கிறதுக்கு துணி போட்டிருந்தேன் மிஷினில். அதையும் எடுத்து காய போட்டுட்டு 8 மணிக்கு வாக்கிங் போவேன் ஃப்ரெண்டு கூட. ஒரு 1-1.5 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டால் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவரெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்குவேன். கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆகிடும். ஸோ அவ்வளோதான். கையோட புது மிஷின் இல்லையே, அந்த பழக்கம் எவ்வளோ நாளைக்கு கடைபிடிப்போன்னு தெரியாது. உள்ளே வெளியே எல்லாம் நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு போய் காய போட்டுருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.